புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சது புஷி ஆனந்த். ஆமா ஆமா எனக்கு தெரியும். தொலைபேசியை கண்டுபிடிச்சது அலெக்சாண்டர் கிரஹாம். ஆதோரிச்சுனா ஆமா ஆமா. விஜய் என்ன சொன்னாலும் ஒரு 10 லட்சம் பேராவது நம்புவான். இல்ல இதை நீங்க மக்கள் எல்லாம் கொச்சைப்படுத்துறீங்க. மக்கள் தாங்க சொல்றேன், மக்கள் தான் சொல்றேன். மக்கள் தரங்கட்டு போட்டீங்களா, மக்கள் தான் சொல்றேன். யார சொல்றேன்? தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றும் தரங்கட்டவங்கடா கரிகஞ்சி. தமிழ்நாட்டிலே 1 நம்பர் தரங்கட்ட கட்சி அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி தான். தமிழ்நாட்டிலே தரங்கட்ட கட்சி தலைவன் அப்படின்னா அது கண்டிப்பாக சீமான் தான். தமிழ்நாட்டிலே நம்பர் 1 டுபாக்கூர் கட்சி தலைவன் அப்படின்னா அது சீமான் தான். ஸோ நான் ஒன்றும் சொல்லலப்பா, வேணா கூகுளில் போய் டைப் பண்ணி பாருங்கள், தமிழ்நாடு டுபாக்கூர் பொலிட்டிஷியன் சொல்லி டைப் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குன்னு பாருங்கள். ஸோ கூகுளே வந்து உங்கள் அண்ணனை வந்து காய் துப்புது என்னன்னு, டுபாக்கூர் பொலிட்டிஷியன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே போல் வந்து நாங்கள் ஒன்றும் வந்து புஷி ஆனந்த் வந்து இதை கண்டுபிடிச்சிட்டாரு, ஆதவர்ஜுனா வந்து இதை கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னால் நம்புகிற கூட்டம் நாங்கள் கிடையாது. நீங்கள் தான் உங்கள் அண்ணன் சொல்கிற பழைய கதைகள் எல்லாம் கேட்டு நம்பி இன்றைக்கி கட்சி நடத்திட்டு இருக்கீங்க. உங்கள் அண்ணன் வந்து ஆம கருத்தினார், ஆமாமா எங்கள் அண்ணன் ஆம கருத்தினார், இப்போ பன்னி கருத்தினார், ஆமாமா எங்கள் அண்ணன் பன்னி கருத்தினார், மானூர்கா சாப்பிட்டோம், ஆமாமா எங்கள் அண்ணன் பன்னி இது மானூர்கா சாப்பிட்டாரு, எங்கள் அண்ணனுக்கு வந்து விஜயலட்சுமி யாருன்னு தெரியாது, ஆமாமா எங்கள் அண்ணனுக்கு விஜயலட்சுமி யாருன்னு தெரியாது. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணனுக்கு விஜயலட்சுமி தான் தெரியும், ஆமாமா எங்கள் அண்ணனுக்கு விஜயலட்சுமி யாருன்னு தெரியும். எங்கள் அண்ணன் விஜயலட்சுமிக்கு காசு கொடுக்கல, ஆமாமா எங்கள் அண்ணன் விஜயலட்சுமிக்கு காசு கொடுக்கல. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் மாதம் காசு, ஆமாமா எங்கள் அண்ணன் மாதம் விஜயலட்சுமி காசு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் விஜயலட்சுமி கேஸில் போய் உங்கள் அண்ணன் போய் மன்னிப்பு கேட்கல, ஆமாமா எங்கள் அண்ணன் போய் விஜயலட்சுமி கேஸில் போய் மன்னிப்பு கேட்கல. அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டார், ஆமாமா எங்கள் அண்ணன் பாலியல் வழக்கில் போய் மன்னிப்பு கேட்டார். இப்படின்னு சொல்லிட்டு எது பேண்டு வச்சாலும் திங்கிற கூட்டம் நீங்கள் தான்டா, நாங்கள் ஒன்றும் கிடையாது, புரியுதா? ஸோ அதனால் வந்து தமிழ்நாட்டு மக்கள் தரங்கட்டவும் கிடையாது. தமிழ்நாட்டிலே 1 நம்பர் தரங்கட்ட கட்சி நாம் தமிழர் கட்சி தான். ஸோ அதனால தான் மக்கள் தெளிவாக என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, ஓட்டு போடாமல் உங்களை வந்து இன்னமும் முக்கிலே உட்கார வச்சுருக்காங்க. நீங்கள் என்னமோ வந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக பெரிய பிடுங்கி அறுத்து தள்ளின மாரி தமிழ்நாட்டு மக்களை திட்டுறீங்க. அப்படி என்னடா பெருசாக பிடுங்கி தள்ளி போட்டிங்க? 24 மணி நேரமும் யூடியூப்பில் உட்காந்து பேசுகிறது பெரிய போராட்டமா, பெரிய போராளியா? ஒரு நாளைக்கு 5 வீடியோ போடுறான் யார், சாட்டை துரைமுருகன். இதுதான் மக்கள் போராட்டமா? உங்கள் அண்ணன் என்ன பண்ணுறான், ஞாயிற்றுக்கிழமானா வந்து ப்ரெஸ் மீட்டை சந்திக்கிறான், மற்ற நாள் எங்கே போகிறானே தெரிய மாட்டேங்குது. இப்போ வேறு இல்லாமல் புதுசாக புது படத்துக்கெல்லாம் போயிட்டான். அரசியல் அடி வாங்கினது பார்த்தா அரசியல் அடித்த அடியில் இப்போ திரும்பவும் கம்மிங் பேக் சினிமாவுக்கு ஓடுறாப்புல. இவங்க என்னமோ மக்களுக்கு பெரிய பிடுங்கி தள்ளுன மாரி தமிழ்நாட்டு மக்களை திட்டுறது. தமிழ்நாட்டு மக்கள் ஒன்று தெரிஞ்சிங்க, இந்த நாம் தமிழர் கட்சிக்காரன் வேணால் ஓட்டு கேட்டு வந்தால் செருப்பை கொண்டு அடிங்க, புரியுதுங்களா?